பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம் சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாகக் கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த வசனம் யாரை சொல்லுது அப்படின்னா, யூதாசை சொல்லுது. அவனுடைய வாசஸ்தலம் பாழாகக் கடவது. இது ஒரு தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுதான் நிஜத்திலேயே நடந்தது. அதை பற்றி தான் அந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூதாஸை பற்றி பேசுகிற ஒரு வசனமாக இருக்குது. யூதாசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? யூதாஸ் இயேசுவுக்கு சீஷராக இருந்தார். ஆனால் யூதாஸ் இயேசுவுக்கு ஊழியம் செய்யலை, சாத்தானுக்கு ஊழியம் செய்தார். அதனால் பிற்காலத்தில் அவர் அந்த பரலோக வாசஸ்தலத்தை இழந்து போனார். அடுத்தபடியாக அவிசுவாசிகளை இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவரிடத்தில், இயேசுவின் இடத்துல அவிசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவர்களும் இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, சோம்பல் கையோடு ஊழியம் செய்கிறவர்கள், சோம்பலாக இருந்துக்கிட்டு ஊழியத்தை அசட்டையாக செய்துக்கிட்டு ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியத்தோடு செய்யாமல் ஏனோ தானோன்னு சொல்லி ஏதோ ஊழியம் செய்யணும்னு கடமைக்கு செய்து கொண்டிருக்கிறவர்களும் வாசஸ்தலத்தை இழந்து போவார்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இயேசுவின் இடத்துல நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள், துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், அவர்களும் அந்த வாசஸ்தலத்தை இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல நாம் என்ன இதில் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா, இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அழைப்பை, பதவியை, இடத்தை இழந்து போவாங்க. அதான் அந்த வசனத்திலே இருக்குது, கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். இப்போது ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை அவங்க சரிவர செய்யலை அப்படிங்கும்போது அதை அவர்களிடத்திலிருந்து எடுத்து வேறொருவருக்கு கொடுத்துருவார். அப்படி தான் இங்கேயும் நடந்துச்சு. யூதாஸ் காரியோத்தின் இடத்துல என்ன பண்ணார்? மத்தேயு வந்தார். அந்த இடத்த எடுத்து மத்தியாவுக்கு கொடுத்துட்டார். அதனால் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த வசனம் எச்சரிக்கையாகவும் இருக்குது. அதனால் அவர்கள் வாசஸ்தலத்தை இழந்து போவார்கள் அப்படின்னா அவர்கள் பரலோகத்துக்கே போக மாட்டாங்க, பரலோகத்துக்குள்ளேயே பிரவேசிக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கினிக்கு இரையாவார்கள். அக்கினிக்கு இரையாவார்கள் அப்படிங்கும்போது நரகத்துக்குள் பிரவேசிப்பார்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கேட்கலாம், என்னங்க இது, அவிசுவாசமாக இருந்தால் நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கணுமா? ஊழியத்தை உண்மையாக செய்யலைன்னா நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கணுமா? நிர்விசாரமாக இருந்தால் நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு சிறிய தவறு செய்திருப்பாங்க, அதனால் அவங்க பெரிய இழப்பை சந்திச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு மோசே என்ன பண்ணார்? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது அடிச்சிட்டாரு. அடிக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இதவருக்கு காணான் பார்த்துக்க, ஆனால் நீ உள்ளே போக முடியாது. காணான் அப்படிங்கும்போது அவைக்குரிய விதத்தில் பரலோகம் அப்படின்னு அர்த்தம்.
அந்த கானானுக்குள்ளே மோசே பிரவேசிக்கவே இல்லையா, அதுக்குள்ளேயே அவர் இறந்து போனார். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர் அதுவரைக்கும் உத்தமமாக ஆண்டவரிடத்தில் முகமுகமாய் சஞ்சரித்ததுனால மோசே காப்பாற்றப்பட்டார். ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் அப்படி காப்பாற்றப்பட முடியாது. இது புதிய ஏற்பாட்டின் காலம். ஆண்டவர் தான் யூதாஸை பார்த்து சொல்கிறாரு, யார் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாது இருந்திருந்தால் அவனுக்கு அது நலமாக இருக்கும் அப்படிங்கிறார். அவிஸ்வாசம் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய பாவம்தான். நிர்விசாரம் அப்படின்னாலும் அது ஒரு மிகப்பெரிய பாவம்தான். சோம்பல் கையோடு ஊழியம் செய்கிறதும் மிகப்பெரிய பாவம்தான். அதனால் இதை நாம் சும்மா எதையாவது சொல்லி போக்கு சொல்லி மறைக்க முடியாது. அதனால் ஆண்டவர் இங்கே திட்டமும் தெளிவுமாக சொல்கிறாரு, எச்சரிக்கையாகவும் சொல்கிறாரு. அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு சில வசனங்களை கூட நம்ம வேதாகமத்தில் எடுத்துக்காட்டாக பார்க்க முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. அதான் முதலே சொன்னேன், கூடாரம் அப்படிங்கும்போது இங்கே பரலோகத்தை குறிக்குது. அங்கே குடி இல்லாமல் போயிடுவாங்க, அந்த வாசஸ்தலத்தை அவங்க இழந்து போவாங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்கு, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அதான் நான் முதலே சொன்னேன்ல, யூதாஸோட இடத்தை யார் பெற்றார்? மத்தியா பெற்றார். அப்படிதான் ஆண்டவர் சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக, சரி இவன் இப்படி இருக்கிறான், இவனை திருத்தி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்லாம் இருக்க மாட்டார். டைம் கொடுப்பார், அப்படின்னா தூக்கி போட்டு வேற ஆளை கொண்டு வந்துடுவார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம பார்க்க முடியும். சவுலை அவர் தான் எடுத்தார், கொண்டு வந்தார், ராஜாவை நிறுத்தினார். சவுல் சரிப்பட்டு வரல, சவுலை தூக்கி போட்டு தாவீதை கொண்டு வந்துட்டார். தாவீது சரியா இல்லைன்னா வேற ஒரு ஆளை கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்க மாட்டார். அதற்கான பதிலை அவர் உடனுக்குடன் தருவார். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. அந்த இடத்த, அப்போஸ்தலங்கிற அந்த இடத்த யூதாஸ் இழந்து போனார். அதே போல் அந்த பதவியை இழந்து போனார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. இது போன்று தான் அவிசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கும் நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். அதான் நரகம், நரகத்துக்கு பங்கடைவார்கள், பரலோகத்தை இழந்து போவார்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வசனம் இங்கே எச்சரித்து கொண்டே இருக்குது. ஒருவேளை நாம் ஒரு ஊழிய அழைப்பில் இருக்கும்போது நிர்விசாரமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுதே மனம் திரும்பி அர்ப்பணிப்புடன் செய்ய முயலணும். அடுத்தபடியாக கர்த்தரிடத்தில் ஒரு பயம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தா இனிமேல் பயத்துடனும் நடுக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படணும். இது மட்டும் இல்லை, அவருடைய அந்த விசுவாசத்தில் நாம் வேரூன்ற கட்டப்படணும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கணும். அவிசுவாசிகளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதான் நிலைமை. அதை தான் இங்கே ஆண்டவர் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏதோ டெய்லி ஏதோ ஒரு வசனம் வருது, ஏதோ கேட்டோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகணும்னு நினச்சி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டோம். கந்தகமும் கிரியும் எரிகிற நரகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியிருக்கும். விழித்து கொள்வோம்.
காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.